இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 1971 பிறகு தொடர்ந்து 2 சட்டசபை தேர்தல்களில் திமுக வென்று ஆட்சி அமைத்தது இல்லை. இந்த வரலாற்றை முறியடிக்க வரும் சட்டசபை தேர்தலை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்காது என்று நினைத்து முதல்வர் ஸ்டாலின் காய்களை நகர்த்தி வருகிறார். முரண்டு பிடித்த போதிலும் போராடி காங்கிரசுடனான கூட்டணியை திமுக தக்க வைத்துள்ளது. அது மட்டுமல்லாது தமிழக அரசியல் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ், தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், முஸ்லிம் லீக், எஸ்டிபிஐ உள்ளிட்ட 23 கட்சிகளுடன் மெகா கூட்டணியை திமுக அமைத்துள்ளது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வென்றாலும் வடக்கு மேற்கு மாவட்டங்களில் பெரும் தோல்வியை சந்தித்தது. தென் மாவட்டங்களிலும் கணிசமான தொகுதிகளை இழந்தது. வரும் தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தை திமுகவில் சேர்த்துள்ளனர். வடக்கு மேற்கு மாவட்டங்களில் அதிமுக கூட்டணி வெற்றிக்கு பாஜக, பாமக ஓட்டுகள் காரணமாக இருந்தன. ஆனாலும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுக ஓட்டு வங்கியாக உள்ள அருந்ததியர் ஓட்டுகளும் முக்கிய பங்கு வகித்தன. எனவே வரும் சட்டசபை தேர்தலில் வடக்கு மேற்கு மாவட்டங்களில் அதிமுகவை தோற்கடிக்க அருந்ததியர் ஓட்டுகளை மொத்தமாக அள்ள வேண்டும் என திமுக முடிவு செய்துள்ளது. அதற்காக அதிகமானின் ஆதித்தமிழர் பேரவை, ஜக்கையனின் ஆதித்தமிழர் கட்சியுடன் திமுக கூட்டணி அமைத்துள்ளது. இதுகுறித்து திமுக தரப்பில் கூறியதாவது: இந்த முறை சிறுபான்மையினர், பட்டியலின இளைஞர்களின் ஓட்டுகளை விஜயின் தாவிக்க கணிசமாக பிரிக்கும் என முதல்வர் ஸ்டாலின் நினைக்கிறார். அதை ஈடுகட்டி வெற்றி பெற வேண்டுமானால் அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அனைத்தையும் திமுகவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காகவே பெரிய கட்சி சிறிய கட்சி என பார்க்காமல் 23 கட்சிகளுடன் மெகா கூட்டணி அமைத்துள்ளார். அருந்ததியர் கட்சிகளை ஒன்றிணைப்பது மேற்கு மாவட்டங்களில் பலன் கொடுக்கும் என ஸ்டாலின் கருதுகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.